தனியார் நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் வந்து அந்த வாங்கின தொகையில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், பட் மீதியே என்னால் கொடுக்க முடியல, பட் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ஆனால் அந்த நிறுவனங்கள் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, தேடி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்போல்லாம் நீங்கள் இஷ்யூஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய செய்தி பார்த்துருக்கோம். இப்போ ஏழை மக்களாகட்டும், விவசாய மக்களாகட்டும், இல்லை மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சார்பாகவும் வந்து தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருப்பாங்க. பட் கரெக்டான டைமில் மற்ற சூழல்னால அந்த மீதியுள்ள தொகையை வந்து திரும்ப செலுத்த முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைமில் சம்மந்தப்பட்ட, அதாவது கடன் கொடுத்த நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து மிரட்டுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ஆபாசமாக ஏதாவது ஒன்று திட்டுவாங்க, இல்லை அவங்க வீட்டோட சுகத்தில் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அப்படின்லாம் எழுதிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய செய்தி பார்த்துருக்கோம். ஏன் சில விவசாயிகள் வந்து டிராக்டரை வந்து கடன் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அந்த டிராக்டரை பறிமுதல் பண்ணிட்டு போன சம்பவங்களுமே நம்ம பார்த்துருக்கோம். அதனால சில மரணங்கள் நடந்த செய்தியுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து கடந்த 2025 ஜூன் மாதத்தில் ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு புது சட்டம் இயற்றினாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பணம் கடன் வழங்கும் நிறுவனங்களின் கட்டாய நடவடிக்கைகளை தடுத்துதல் அப்படின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சட்டத்தோட 20வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, கடன் தொகையை வசூலிக்கும் போது கடன் வாங்கினவர்கிட்டையோ இல்லை கடன் வாங்கினவரோட குடும்பத்தினர்கிட்டையோ கட்டாய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துது. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த டிராக்டரை தூக்கிட்டு போகிறது, வீட்டில் வந்து ஆபாசமாக திட்டுறது, இல்லை குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த 20வது பிரிவு வலியுறுத்துது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து போன வருஷம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல் கைது நடவடிக்கை நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, விழுப்புரத்தில் பதிவு செய்யப்பட்டு அந்த கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவன மேலாளர் வந்து கைதும் செய்யப்பட்டிருக்கார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்பாஸ் அப்படின்ற நபர். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த தனியார் நிதி நிறுவனத்திட்ட கடனாக வாங்கி ஒரு பொக்லைன் இயந்திரம் வாங்குறாரு. ஆரம்பத்தில், அதாவது பொக்லைன் வாங்கினதுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் தவணை தொகையை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் கடந்த 2.5 வருஷமா அவரால் கரெக்டான டைமில் தவணை தொகையை கொடுக்க முடியல. அதாவது 2025ஆம் ஆண்டு வரை 15,97,660 ரூபாய் செலுத்தியிருக்கணும். அதாவது அப்பாஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் இவர் கொடுத்த தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5,20,680 ரூபாய் மட்டுமே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் செலுத்த வேண்டிய அந்த 10 லட்சம் கிட்ட பாக்கி தொகை இருக்கு இல்லையா, இதை வந்து வசூலிக்கிற நடவடிக்கைகளை வந்து தனியார் நிதி நிறுவனம் வந்து இறங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் கடந்த 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி அந்த தனியார் நிதி நிறுவனத்தோட ஊழியர்கள் ஒரு 4 பேர் நினைக்கிறேன், அவங்க வந்து அப்பாஸை தேடி போயிருக்காங்க. ஸோ அப்பாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கு அவர் இல்லை அப்படின்றதுனால அவரோட செங்கல் சூளைக்கு போயிருக்காங்க. அப்போ கடன் தொகை செலுத்தாத அப்பாஸ் மற்றும் அவரோட குடும்பத்தினர் வந்து அங்கே இருந்திருக்காங்க. குடும்பத்தினர் முன்னிலையில் அப்பாஸ் குடும்பத்தினரையுமே இந்த தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து கடுமையாக திட்டிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே நான் கடனை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு. பட் அந்த தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க அதை அக்செப்டே பண்ணலை. ஒரு கடத்துக்கு மேலே அப்பாஸோட பொக்லைன் இயந்திரத்தை பறிமுதல் செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முயற்சியும் பண்ணியிருக்காங்க. அதை தடுத்து பார்த்துருக்காரு அப்பாஸ், பட் அவரால் முடியல. ஒரு கடத்துக்கு மேலே மன உளைச்சலுக்கான அப்பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, பெட்ரோலை தன்னோட உடல் மேலே ஊற்றி வந்து உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. அதையுமே செயல்படுத்துகிறார். உடனே அப்பாஸோட குடும்பத்தினர் இம்மீடியட்டாக அப்பாஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அப்பாஸ் வந்து அனுமதிக்கப்படுறாரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு வைங்க. இந்த சம்பவத்தை தான் தமிழ்நாடு பணம் கடன் வழங்கும் நிறுவனங்களின் கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்ச அந்த திருவெண்ணைநல்லூர் போலீஸார் வந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அவங்க 4 பேர் வந்து கட்டாயப்படுத்தி, மிரட்டி, அசிங்கமாக திட்டி அந்த பொக்லைனை பறிமுதல் செஞ்ச ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் செய்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை மூலமாக 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டமாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு சிறப்பு, அதாவது கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களோட கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் அப்படின்றதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் முதல் நடவடிக்கையாக அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் ஏன் தெரியணும் அப்படின்னா, இதில் 2 ஆங்கிள் இருக்கு.
ஒன்று நீங்கள் கடன் வசூலிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கடன் வசூலிக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அத்துமீறி செயல்படும் போது இந்த சட்டத்தின் மூலமாக அவங்க மேலே நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியும். இது ஒன்று. இன்னொரு தரப்புல இது ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ 2025 வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயுமே கமெண்ட்ல சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இப்படி பண்ணீங்கன்னா யாரும் கடனும் தரமாட்டாங்க, ஏன்னா கடன் வசூலிக்கிறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்னும் போது கடன் கொடுக்கறதுக்குமே எல்லாரும் தயங்குவாங்க அப்படின்ற ஆங்கிளும் இதில் இருக்கு. ஸோ பட் இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகுறீங்க, ஏதாவது தனியார் நிறுவனங்களாக வந்து உங்கள்கிட்ட வந்து அத்துமீறுறாங்க, உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வங்கிகளில் கொடுக்கக்கூடிய கடன் வசூல் முறையில் நிலவக்கூடிய அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு சில வரைவு விதிகளை சொல்லியிருக்காங்க. அதாவது பொறுப்பான வணிக நடத்தை, அதாவது ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட் அப்படின்ற பேர்ல உருவாக்கப்பட்ட இந்த வரைவு அறிக்கையில சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து முக்கியமா முன்னெடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கடன் வாங்கியவரை வந்து அவரை தவிர அவரோட வீட்டில் யாரையுமே வந்து வசூல் நிறுவனங்கள் வந்து இனி தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் வந்து எங்கு வர சொல்றாங்களோ அங்கதான் வந்து அவங்கள போய் சந்திக்கணும். அது இல்லாம அவங்கள வேற இடத்துல போய் வீட்டுக்கே, சில பேர் வந்து இப்போ இந்த அப்பாஸோட கேஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் செங்கல் சூளையில் இருக்காரு, அங்கே போய் மிரட்டியிருக்காங்க, பொக்லைனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் அந்த தப்பான முடிவு எடுக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்பிஐ ரூல்ஸ்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி கௌரவமான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கடன் கேட்கும் போது வாடிக்கையாளர்களை மிரட்டக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து கடன் கேட்டு கால் செய்யக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காலையில 8 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளதான் நீங்க கால் பண்ணணும். அதுக்கு மேல, அதாவது 7 மணிக்கு மேலேயும் கால் பண்ணக்கூடாது, 8 மணிக்கு முன்னாடியும் நீங்க கால் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுவுமே வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் வந்து வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி முதல் வந்து அமலுக்கு வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே, அதாவது தமிழ்நாடு அரசு 2025 அதை கொண்டு வராங்க, இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டுமே வலியுறுத்துறது எதை அப்படின்னா, கட்டாய கடன் வசூல் அப்படின்ற ஒரு நடைமுறையை தான் அதை வந்து தடுக்கும் விதமாக அந்த ரெண்டுமே வலியுறுத்துது. ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.